வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் ரொம்ப வித்தியாசமான ஒரு காம்பினேஷனுங்க. கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு அண்ட் அதை தேங்காய் பாலோட காம்பினேஷனில் நம்ம செய்ய போகிறோம். இது கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு கறி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். எண்ணெய், உப்பு, உருளைக்கிழங்கு, கொண்டக்கடலை, எலுமிச்சைப்பழ சாறு, தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பூண்டு, தேங்காய் பால். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கொண்டக்கடலை எப்படியும் அது ஓவர் நைட் கொஞ்சம் ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் ஒரு 3-4 விசில்லையே அது நல்லா வெந்துருங்க. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு உருளைக்கிழங்கு நம்ம இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதை இப்போ நம்ம ஆக்சுவலாக வேக வைக்கணும். ஆனால் நான் ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம சேர்த்துக்கிறோம். இதோட நம்ம வேக வச்சுருக்கிற இந்த கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா சேர்ந்து ஒரு கொதி வேகட்டுங்க. பாருங்க, ரெண்டுமே நல்லா ஒன்றா வெந்துடுச்சு. இப்போ இது கொஞ்சம் தேங்காய் பாலில் வேகணும். இதோட நம்ம இப்போ தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த கடலையும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. அதனால் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லைங்க. இது ஏன்னா தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடவும் வேண்டாம். அடுப்பு கொஞ்சம் சிம் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வைக்கலாம். இந்த கிரேவியை நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு தாளிப்பு. இப்போது இதில் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம பூண்டு தட்டி வச்சுருக்கோம். இப்போ அதை போட போகிறோம். இதோட நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த கிரேவிக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். தனியா பவுடர் அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடும். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்குங்க. அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா மிளகாத்தூள் கருகிடும் சீக்கிரம் எண்ணெயில். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம இந்த கிரேவியில் மிக்ஸ் பண்ணிட போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு தேங்காய் பால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளவே தாங்க, ரொம்பவும் சிம்பிளான டிஷ். ஆனால் டேஸ்ட் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு, தேங்காய் பால், இது ஒரு சூப்பர் காம்பினேஷன். அதுவும் இல்லாமல் நம்ம தாளிப்புக்கு வேறு எந்த இதுவும் யூஸ் பண்ணலை. கடுகோ, ஜீரகமோ, சோம்போ எதுவுமே யூஸ் பண்ணலை. வெறும் பூண்டு, அதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இது போட்டு நம்ம தாளித்து அதில் ஊற்றிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு, தேங்காய் பால் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். கொண்டக்கடலையே நல்லா ஊற வச்சுட்டு வேக வச்சு தனியாக எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கையும் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வைங்க. கடாய் வச்சு வேக வச்ச உருளைக்கிழங்கு, கொண்டக்கடலை, உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அதோட தேங்காய் பாலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு மெதுவாக அதை கொதிக்க விடுங்க. மறுபடியும் அடுப்பு பற்ற வைங்க. தாளிப்பு கரண்டை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் எண்ணெய் காஞ்ச உடனே இடித்து வச்ச பூண்டை போடுங்க. அதுக்கப்புறம் அதோட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இதை 3ஐயும் போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறம் வதக்குனதை நம்ம ஏற்கனவே கொதிச்சுட்டு இருக்கிற இந்த தேங்காய் கிரேவியில் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு, தேங்காய் பால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.